இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி பார்க்குறப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல, அதாவது சென்னையில் போரூர் இடத்துல வந்து சிறுதானிய உணவகங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு சங்கையா சிறுதானிய உணவகம், அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர். ஒரு கார்டன் செட்டப்பில் பியூர் வெஜ் கொடுத்துட்ருக்காங்க. அதான் நம்ம வந்திருக்கோம். கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இந்த காலத்தில் யார் அது இப்போலாம் கொடுத்துட்ருக்கீங்கன்ட்டு. லைட்டிங் தெரிஞ்சாலே வேறு தெரியலையே. இப்போ சூரியனை மண்டைக்கு மேலே இருக்கா, அதனால லைட்டிங் போடுங்கன்னு தெரில. ஸோ ஒரு கார்டன் செட்டப் தான் இது. முழுக்க வந்து இங்கே கார்டனிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு ஃபுட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம வந்திருக்கோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா போரூரில் வந்துட்டு பிராமணர் தெருன்னு சம்திங் நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்க. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போய்ட்டு நம்ம அவங்களோட மீல்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முழுக்க வந்து கார்டன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன்ஸ் தான். அதே மாதிரி வந்து டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு போர்டுமே வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சங்கையா சிறுதானிய உணவகம்னு சொல்லிட்டு கார்டன் டைப் ஹோட்டல். மேலே காக்காலாம் வந்துருக்குங்க போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன விதமான சாப்பாடு அதெல்லாமே போட்டு எத்தனை விதமான டிஷ் இருக்குன்ட்டு. அப்புறம் கீழே பருத்தி பால் அப்படின்ட்டு மோர் எல்லாமே கொடுக்குறாங்கம்மா. டுடே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி என்னன்றதை மட்டும் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் சாப்பிடவும் போகிறோம். சரி வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முழுக்க ஒரு கார்டன் செட்டப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் புமித்ரா கார்டன் சொல்லிட்டு லைக் 10 lakhs ஃப்ரீ ட்ரீ ஸ்லாப்பிங் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரைவ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென் மேலே வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. ஸோ வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து மேலே ஷீட் தான் போட்டிருக்காங்க. அது வந்து கூல் ஆகணுன்றதுக்காக வந்துட்டு மேலே வந்து ஷவர் மாதிரி போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுமே கிடைக்குமா. முழுக்க வந்து சிறுதானியத்தை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கார்டனில் கிடைக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க ஃபுட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்களாமா. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து வெளியே வெயில் வந்து ஹாட்டாக இருக்குது, பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து என்னென்ன சாப்பாடு என்ன நீங்கள் எவ்வளோ போடுறாங்கன்றதையும் போட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே தாமரை பூலாம் இருக்குங்க. காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுட் பிளாக் பண்ண வந்துட்டு தாமரைப்பூ, அள்ளிச்செடி அது மாதிரி நிறைய விதமான குரோட்டன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே அத்திப்பழம் மரமுமே வச்சுருக்காங்களாம்மா. லைக் இது வந்து சப்போட்டான்னு நினைக்கிறேன். சப்போட்டா. அண்ட் தென் இங்கே மாதுளம்பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் நிறையா வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நிறையா விதமான ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் கொய்யாப்பழம் மரம் நிறையா இருக்குது. சரி நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அவங்களோட ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்களேன் தண்ணி அடிச்சிட்ருக்கு. சூப்பராக தண்ணி அடிச்சிட்ருக்கு. நம்ம உள்ளே போவோமா? மக்களே அவங்களோட மீல்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டோம். கார்டன் செட்டப்பில் வந்து உள்ளே உட்காந்து அந்த மீல்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து 110 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க. இதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அப்புறமேட்டு வடை வந்து நான் தனியாக வாங்கியிருக்கேன். அப்போ போய்ட்டு வந்து இது வந்து ஒரு சிறுதானிய பாயாசம். லைக் வந்து ஏதோ போட்டு நான் வரகுன்னு நினைக்கிறேன், வரகு பாயாசம் சம்திங் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு கதம்பம் சாம்பார், மேரேஜெலாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி கதம்பம் சாம்பார். அதுக்கப்புறம் ரசம். தென் வந்துட்டு அதுக்கு சோயா போட்டிருந்தாங்க. இது சவு கூட்டம் சம்திங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அரைக்கீரை பொரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு காரக்குழம்பு, தென் மோர் குழம்பு. ஸோ வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல்லாம் போனீங்கன்னா, ஆந்திரா மீல்ஸ் கடைக்கெலாம் போனீங்கன்னா இது மாதிரி மோர் குழம்பு தான் கொடுப்பாங்க. மோர் தர மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மோர் குழம்பு. தென் கத்திரிக்காய் பொரியல் இந்த டிஷ் தராங்க. இதெல்லாம் சேர்த்து 110 ரூபா மொத்தம். ரைஸ் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். சைட் டிஷ்ஷுமே அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து அவங்களோட கதம் சாம்பார் மாதிரி ட்ரை பண்ணிடலாம். ஃப்ரேம்குள்ளான்னு தெரியுதான்னு தெரியல, ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார், ஸ்கிப் பண்ணிடுங்க. அவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுடைய பாயசம் டேஸ்ட் பண்ணிடுவோமா? பாயசம் அப்போலேருந்து இழுக்குது. சக்கரை போடல, வெல்லம் தான் போடுறான்னு நினைக்கிறேன். தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணிடுறாங்க. சூப்பராக ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டோட ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? அதான் ஃபஸ்ட்டு கதம்பம் சாம்பாரை மேலே ஊற்றிடுவோம். கல்யாணத்தை சாப்பிட்டு கதம்பம் சாம்பார்லாம் அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றேன். ஐயோ அப்பளம் மறந்துடுச்சு. எனக்கு அப்பளத்துக்கு ஆகவே மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் போனால் அந்த அப்பளம் மட்டும் பறந்து போயிடுது. முள்ளங்கி போட்டு செஞ்சுருக்காங்க. அண்ட் கேரட்டு, பூசணிக்காலாம் போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு போனாலே வந்துட்டு இந்த சாம்பாருக்காக ஏங்குவேன். அப்படி இருக்கும். சாம்பார் ஃபீல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தண்ணி கொதிக்க விட்டு பண்ணுவாங்களா, வடிசோறுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைஸ்மே வந்து ரொம்ப வேகாமல், ரொம்ப வேறன்னு இல்லாமல் கட்டண பக்கத்தில் வந்துருக்கு.
சாம்பாரில் வந்து உப்பு அதிகமாக கிடையாது, கரெக்டான உப்பு போட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து 30 ஏஜுக்கு மேலே வந்து நம்ம வந்து உப்பு அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும். அப்புறம் சாம்பார் தரமான காம்பினேஷன். நல்லாயிருக்கு. மொத்த சாம்பாரையும் ஊற்றிடுவோம். அதுதான் கேரட் இருக்குது, அண்ட் தென் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, அதுமாதிரி பூசணிக்காய் போட்டிருக்காங்க. யா இதெல்லாம் இருந்தால் கதம் சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சால் கதம் சாம்பார் நல்லாயிருக்கு. நல்லா சாம்பார் எடுத்து ஊற்றி சாதத்தில் ஊற வச்சு சாப்பிடும்போது அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். எத்தனை பேருக்கு சாம்பார் நிறைய சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பட்டு மிளகாமல் சாப்பிடுவீங்க. இல்லை எனக்கு வந்து வாய் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். இது வந்து புதினா வடை. புதினா வடை தான் அது. ஃபுல்லாக புதினா மட்டும்தான் இருக்கும். பருப்படை வந்து புதினா மிக்ஸ் பண்ணி, நிறையா புதினா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அடுத்தவங்க காரக்குழம்பு ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இந்த ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபில் ஆயிரும். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உங்களோட காரக்குழம்பு கூட சுண்டக்காய் கொஞ்சோண்டு அப்படி ஊற்றி பிசைஞ்சு. ஸோ லைக் வந்து தக்காளி மிளகாத்தூள் தான் போடுறோம். தனி மிளகாத்தூளும் தக்காளி தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க போல். இந்த கலர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ரெட் கலரில் இருக்குது. கலர் பவுடரில் இதை ஆட் பண்ணல. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அண்ட் தென் தக்காளி ப்ளஸ் வந்து அந்த தனி மிளகாத்தூள் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது அந்த ஃபீல் நல்லா தெரியுது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு புளியை கரைச்சி நிறையா ஊற்றி எல்லாம் பண்ணாமல் மாடரேட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. காரம் வந்து மஸ்ட் ரைஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. தொட்டுக்கடை வந்து கீரை, அரைக்கீரை ப்ளஸ் வந்து மல்லாட்டையும் கொண்டக்கடலையும் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து மல்லாட்டைன்னு சொல்லுவோம், உங்கள் சைடு வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவீங்க, சில பேர் ஊரில் வந்து கல்லன்னு சொல்லுவீங்க. இதுக்கே வந்து பெரிய சண்டை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு. சூப்பராக திருப்பி சாப்பிடும் போல இருக்குது. இருங்க, நான் வந்து ரசத்தோட மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். அப்படியும் இந்த காரக்குழம்பு ஜாலி பண்ணிட்டு ரசத்தோடு வரேன் நான். கடை எதுக்கு திருப்பி வந்தேன்னா வந்துட்டு இந்த வடையும் கொஞ்சோண்டு இந்த அப்பளமும் கூட இந்த காரக்குழம்பு சேர்த்து வச்சு ஒரு லாங் பைட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் மக்களே. தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லைக் வந்து துளசி போட்ட தண்ணி தான் வச்சுருக்காங்க. நார்மல் வாட்டர் துளசி போட்ட தண்ணி தான் வச்சுருக்காங்க. கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்துட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, நன்னாரி வேறு அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா. இங்கே வந்து துளசி தண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரே. நெக்ஸ்ட் வந்து ரசம். எனக்கு கத்திரிக்காய் அலர்ஜி இருக்குது, ஆனால் கத்திரிக்காய் நான் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசம் 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 எங்கள் ரசம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வைக்கிற ரசம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ தான் எங்கள் அம்மா ரசம் இங்கே சொன்னால் டொமேட்டோ சாஸ் ஊற்றி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக வைப்பாங்க. பெருசாலாம் எதுவுமே சேர்க்கல. நார்மலாக அந்த புளி தக்காளி அதை மட்டும் போட்டு புதினா மல்லிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. டைஜஷனுக்காக கண்டிப்பாக சாப்பிட்லாம். அப்படியே கூட்டு சௌச்சோ கூட்டா சம்திங். இது வந்து ஆக்சுவலி சௌச்சோவா இல்லை வந்து பொருளங்காயான்னு தெரில எனக்கு. அது மட்டும் லைட் கன்ஃபியூஷனாக இருக்குது.
சாப்பிடலாம் நல்லாயிருக்கு. நார்மல் இடத்துக்கு போய் நம்ம வந்து மீன் சிக்கன்னா வந்துட்டு ஒரு தொட்டுக்க ஒரு அப்பளம் சாம்பார் ரசம் வச்சு கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. பட் இங்கே வந்து 3 விதமான சைட் டிஷ்ஷு 3 விதமான மெயின் டிஷ் வச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக மெனூஸ்லாம் மாறுமாமா. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் வந்து சிறுதானியத்தில் லெமன் ரைஸு புளி சாதம் அது மாதிரி நிறையா தயிர் சாதம் நிறையா பண்ணுவாங்களாமா. வாழை மரம் கூட வச்சுருக்காங்க. கற்பூரவள்ளி ஏலக்கெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான கார்டன் பர்ச்சேஸையும் முடிச்சிடலாம். ஃபைனலி அவங்களோட மோர் குழம்பு ப்ளஸ் கத்திரிக்காய். மோர் குழம்பு மக்களே, மோர் குழம்பு. தயிர் ரொம்ப புளிப்பெலாம் இல்லை, உங்களுக்கு ஓகே. இன்றைக்கி செஞ்ச மாதிரி தான் இருக்குது, காலைல செஞ்ச அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மோர் குழம்பு நிறைய பேர் புளிப்பான தயிர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் புளிப்பு பிடிக்காதன்றவங்க வந்து நார்மல் தயிர் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பேர் தான் புளிப்பு பிடிக்காது, இப்படி தான் முடியும். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. உங்கள்கிட்ட ஹைப்லாம் கொடுக்க மாட்டேன், நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இருக்குன்னு சொல்லி ஹைப் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏன்னா இது எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஒரு வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஒரு நேச்சரோடு சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, சாப்பிட்டு முடிச்சுட்டு வராருங்க. மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கடா காட்டுக்குள்ளே போய்ட்டுன்னு நினைக்காதீங்க. இது உங்களோட கார்டன் செட்டப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து நிறையா விதமான செடிகள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள் எல்லாமே இருக்குது. வாழை மரம், மாங்காய் மரம், கொய்யா மரம், மாதுளம்பழ மரம், இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து நான் ஆகாவங்கலாம் சொல்லலை, நல்லாயிருக்கு. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே ஏதோ பார்ட்டி ஹாலுமே இருக்குது போல், அது எனக்கு தெரியும் என்னன்னு சரியாக தெரில. பட் நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபுட்டோட ரேட் வந்து 120 rupees, 110 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு மீல்ஸ் தான். அன்லிமிட்டட் வேறு, அது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வந்து டிஃபன் கொடுக்குறாங்களாமா, மதியத்தில் வந்து லஞ்சு, அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுமே வந்து சிறுதானியத்தில் போட்டுட்ருக்காங்க. நைட்டுமே வந்து டின்னருமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே சிறுதானியத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஐ வந்து வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சிறுதானியத்தை தான் கொடுத்துட்ருக்காங்களாமா. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. சென்னைக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸை ட்ரை பண்ண நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த கார்டன் டைப் ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஒருத்தான ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மல் வீடியோ விட இது மாதிரி vlog மாதிரி டைப்பில் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வெஜ் மீல் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம இனிமேல் கவர் பண்ணுவோம், ஃபியூச்சரில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.